நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. மாநிலங்கள் தங்களுடைய எந்த அரசியல் கட்சி பதவியில் இருக்குதோ தங்களுக்கு வேண்டிய அதிகாரியை டிஜிபியாக நியமிக்கிறாங்க. இதில் ஊழல் தலைவிரிச்சு ஆடுது. ஊழல்ன்றது பணம் மட்டும் இல்லை, ஒரு ஆளும் கட்சிக்கு சாதகமாக செயல்படுவதும் ஊழல் தான். அதனால் பண ரீதியாக ஒருத்தர் 10 பைசா வாங்காமல் ஆளும் கட்சி சொல்லக்கூடிய காரியங்களுக்கு, அரசு சட்டவிரோத காரியங்களுக்கு தலை ஆட்டினால் அதுவும் ஊழல் தான் என்பது தான் விதி. டிஜிபியாக அப்பாயிண்ட் பண்ணுறவர் அப்பாயிண்ட் ஆன நாள்லேருந்து குறைஞ்சது 2 வருஷம் அவருக்கு டென்யூர் இருக்கணும். இப்போ நாளைக்கு ரிட்டையர் ஆக போகிறாருன்னா இன்றைக்கி அவரை போட்டுட்டு அதுலேருந்து 2 வருஷம் அப்படின்ற கதையெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது அந்த தீர்ப்பு, முக்கியமான தீர்ப்பு. உதாரணத்துக்கு 2 வருஷம் டென்யூர்ன்றது எப்படி குறுக்கு புத்தியோடு பார்க்குறாங்கன்னா 2 வருஷம் டென்யூர் இருக்கிற ஒருத்தனை டிஜிபியாக போடாமல் டிஜிபியாக போட்டவனுக்கு 2 வருஷம் டென்யூர்ன்ற மாதிரி நீட்டிக்கிறது. இந்த பன்னீர் புஷ்பங்கள்னு ஒரு படம் வந்தது 45 வருஷத்துக்கு முன்னால். இந்த சுரேஷ்னு ஒரு நடிகர், நளினி இப்போ இருக்காங்களே அவங்க அந்த நடித்த படம். அந்த ஊட்டியில் ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் அவங்க 2 பேரும் ஒருத்தர் படிப்பாங்க. அப்போ அதில் ஒரு பையன் என்ன பண்ணுவான், டீச்சரையே லவ் பண்ணுவான். அப்போ கூட இருக்க பசங்கள்லாம் சொல்லுவாங்க, இதே மாதா பிதா குரு தெய்வம், டீச்சர் யாராவது லவ் பண்ணலாமா, அதில் தப்பு, இதெல்லாம் நீ மனசை மாற்றிக்கோன்னுவாங்க. அப்போ ஒரு பையன் சொல்லுவான், மச்சான் நம்ம இதெல்லாம் இப்படி பார்க்கக்கூடாது, டீச்சரை லவ் பண்ணால் தான் தப்பு. இது அப்படி இல்லை, டீச்சரை லவ் பண்ணால் தப்பு, ஆனால் இது அப்படி இல்லை. நம்ம இதை எப்படி பார்க்கணுன்னா, நம்ம ஒருத்தரை லவ் பண்ணால் அவங்க டீச்சர் ஆகிட்டாங்கன்னு. தமிழ்நாடு மட்டும் இதை பண்ணிச்சுன்னு நினைக்காதீங்க. வெங்கட்ராமன் அப்பாயின்மெண்ட்டை இது ஸ்டாலின் பண்ண தப்புன்னு இல்லை. ஸ்டாலினுக்கு முன்னோடிகள் நிறைய பேர் இருக்காங்க. பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், பீகார் 8 மாநிலங்கள் மேலே கண்டெம்ப்ட் பெட்டிஷன். அண்ணாமலை இவ்வளோ பேசுகிறாரு, அவர் பேசுகிறது கரெக்ட். ஆனால் அதை பேசுகிறதுக்கான தார்மீக உரிமை அவருக்கு இருக்கானா இல்லை. ஏன்னா அவர் ஆள்ற மாநிலத்தில் இதுதான். அஃப்கோர்ஸ் அவர் தமிழ்நாட்டை பற்றி சொன்னது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. 2025 மே மாதம் யூபிஎஸ்சி அண்டு ஹோம் மினிஸ்ட்ரியோட சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணாவோட கைட்லைன்ஸ் 2025 இந்த மே மாதம் இது எல்லாத்தையும் காற்றுல பறக்க விட்டுட்டு ஸ்டாலின் கவர்மெண்ட்டு ஒரு பொறுப்பு டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. மற்ற 8 மாநிலம் பண்ணால் நான் பண்ணால் என்னன்னு கேட்குறது ரொம்ப தவறான, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முறை தவறி ஆர்குமெண்ட். இது ஏன் அப்படி மிகப்பெரிய பழின்னு சொல்லணும்? லீகலி இட்ஸ் நாட் ராங்னு சொல்கிறாங்க. இல்லை, சாரி, வார்த்தைகளை அளந்து பேசுங்க. லீகலி இட் இஸ் நாட் ராங்னு யார் சொன்னால்? லீகலி இட் இஸ் ராங். 8 மாநிலம் பண்ணான்றதுனால நான் பண்ணுறேன்றது ஆர்குமெண்ட் இல்லை. லீகலி இட் இஸ் ராங். 8 பேர் தப்பு பண்ணால் நீயும் தப்பு பண்ணுற. சபாநாயகர் சொல்கிறாங்க. ஏங்க சபாநாயகர் நடுப்புற கொண்டு வராதிங்க. அவரை பற்றி நம்ம பேசுறது தேவையில்லை. அது மந்திரி யாரும் வாய் திறக்கல. சபாநாயகர் இது பேசவே வேணாம். அவருக்கு நம்ம பதில் சொல்ல வேணாம், விட்டுருங்க நீங்கள். த எரா ஆஃப் அப்பாயிண்டிங் இன்சார்ஜ் டிஜிஸ் ஹஸ் பிகான் இன் தமிழ்நாடு. அதாவது பொறுப்பு டிஜிபிக்களை நியமிக்கக்கூடிய காலகட்டம் தமிழகத்தில் தொடங்கிவிட்டது. ஏன்னா பிள்ளையார் சுழி போட்டார் ஸ்டாலின். திராவிட மாடல் ஆட்சியோட ஒரு சாதனை அது எவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டாக்கும்னா, கீழே இருக்க ஆஃபீஸர்ஸோட மொரால் போயிடும். நம்பர் 1. நம்பர் 2, யூனிஃபார்ம்டு சர்வீசஸில் மொரால் போகுதுன்னா ரொம்ப ஆபத்தானது. இப்போ மிலிட்ரிலையும் போலீஸ்லேயும் கீழே இருக்க அதிகாரியை மேலே இருக்கவனுக்கு மேலே கொண்டு போனோன்னு வச்சுக்கோங்க, அந்த மொரால் அடி வாங்கினேன். இப்போ ஏன் அன்னைக்கு 8 டிஜிஸ் அதில் கலந்துக்கல? எங்க 9 டிஜியில் அவர் தாங்க ஜூனியர் மோஸ்ட்டு. யோகி ஆதித்யநாத் மாடலை ஸ்டாலின் அரசு பின்பற்றுகிறது. அப்படி போட்டுடலாமா தலைப்பு? அது எப்படி சார் அப்படி சொல்ல முடியும்? அதான் நடக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு யாரை எடுக்கிறீங்க? இது எவ்வளவு அவலமான விஷயம். நீங்கள் செய்கிற ஒரு தவறை பிஜேபி செய்கிற தவறோடு ஒப்பிட்டு தவறே இல்லைன்றது எவ்வளோ ஒரு அறிவு நேர்மை இல்லாத செயல். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008000. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அண்மையில் தமிழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபி விவகாரம் தொடர்பாக அவருடன் பேசவிருக்கிறோம். வணக்கம் சார். சார் வணக்கம். பார்த்துருப்பீங்க சார், அண்மையில் தமிழ்நாட்டில் பொறுப்பு டிஜிபியை நியமிச்சிருக்கிறாங்க மரியாதைக்குரிய திரு வெங்கட்ராமன் அவர்களை.
இதற்கு முன்பாக சங்கர் ஜெபால் அவர்கள் ஓய்வு பெற்றுட்டாரு. அவருக்கு வேற ஒரு பொறுப்பு வந்து கொடுத்துருக்கிறதாகவும் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த பொறுப்பு டிஜிபி என்பதே விதிகளை மீறிய ஒரு விவகாரம். தமிழக அரசு எதையுமே சரியாக ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு பாஜகவின் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. பொறுப்பு டிஜிபிங்கிறதெல்லாம் ஒன்றும் சட்டத்துக்கு புறமானது கிடையாது. வேண்டுமென்று திமுகவை குறை சொல்கிறவங்க இப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்கிறாரு தமிழ்நாட்டின் சபாநாயகர் மரியாதைக்குரிய திரு அப்பாவு. ஒரு பத்திரிகையாளரை எப்படி பார்க்குறீங்க? இந்த விவகாரத்தை பார்க்குறதுக்கு முன்னால் முதல்ல பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட், பிரகாஷ் சிங் தீர்ப்பு 2006ஆம் ஆண்டு வந்த அந்த பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தா இது என்னன்னு புரியும். ஓகே சார். மாநிலங்களில் டிஜிபி நியமிக்கப்படுவது, இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய மாநிலங்களில் டிஜிபி நியமனம் சம்பந்தமாக 2006ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்தது. அதாவது பிரகாஷ் சிங் என்பவர் யாருன்னா, அதற்கு முன்பு 2006ஆம் ஆண்டுக்கு முன்பு 90களின் இறுதியில் அசாம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் டிஜிபியாக இருந்தவர், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேயும் வந்து டிஜியாக இருந்தவர். அவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறார். அதாவது இஷ்டம் போல் டிஜிபிக்களை மாநில அரசுகள் நியமிக்குது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசோட ஆளுகைக்கு உட்பட்ட விஷயம். இட்ஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட். மாநிலங்கள் வந்து தங்களுடைய எந்த அரசியல் கட்சி பதவியில் இருக்குதோ தங்களுக்கு வேண்டிய அதிகாரியை டிஜிபியாக நியமிக்கிறாங்க. இதில் ஊழல் தலைவிரிச்சு ஆடுது. ஊழல்ன்றது பணம் மட்டும் இல்லை, ஒரு ஆளும் கட்சிக்கு சாதகமாக செயல்படுவதும் ஊழல் தான். அதனால் பண ரீதியாக ஒருத்தர் 10 பைசா வாங்காமல் ஆளும் கட்சி சொல்லக்கூடிய காரியங்களுக்கு, அரசு சட்டவிரோத காரியங்களுக்கு தலை ஆட்டினால் அதுவும் ஊழல் தான் என்பது தான் விதி. ஓகே. ஆகவே ஊழல் தலைவிரிச்சு ஆடுது அப்பாயின்மெண்ட்டில். அதனால் டிஜிபி அப்பாயின்மெண்ட்டை வந்து முறையாக செய்யணும். ரெண்டாவது அவங்களுக்கு ஃபிக்ஸடு டென்யூர் கொடுக்கணும். டிஜிபி அப்பாயின்மெண்ட்டு 3 மாதத்துலேயே அவங்க ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் அனுமதிக்கக்கூடாது. இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தும், ரெண்டாவது முக்கியமான விஷயம் காவல்துறை சீர்திருத்தங்கள், போலீஸ் ரிஃபார்ம்ஸ் குறித்தும் உத்தரவிடக் கோரி 2006ஆம் அவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுகிறார். அந்த வழக்கில் தீர்ப்பு 2006ஆம் ஆண்டு வருகிறது. அதுதான் த ஃபேமஸ் பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட். ஓகே. அதில் முக்கியமானது என்னென்னா காவல்துறை சீர்திருத்தங்கள். எல்லாரும் டிஜிபிக்கு ஃபிக்ஸட் டென்யூர் மட்டும்தான் பேசுகிறாங்க. ஐஜி, எஸ்பி எல்லாருக்குமே அவங்க 2 இயர்ஸ் டென்யூர் சொல்கிறாங்க. சும்மா மாற்றக்கூடாது அப்படின்றாங்க. டிஜிபி அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பதவியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்பே 3 மாதங்களுக்கு முன்பே அந்த ஜட்ஜ்மெண்ட் பிற்காலத்தில் எவால்வ் ஆச்சு. 2018-19 இன்னும் அதிகப்படியான உத்தரவுகள் வந்தது. அப்புறம் வந்து 2025 மத்திய அரசு ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கிளியர் பண்ணணும்னு யூபிஎஸ்சிக்கான ஆர்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க என்ன பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்கன்னா வந்து ஜட்ஜஸ் 2006 சொன்னது வந்து ஓய்வு பெறுவதற்கு முன்பே, அது 3 மாதம் என்பது வந்து பிறகு வருது 2018. அப்போ வந்து ரீசனபிள் டைமுக்கு முன்னாலே வந்து 5 அதிகாரிகள் அல்லது அதுக்கு மேற்பட்ட ஒரு பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வு ஆணையம் யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும். அதன் பிறகு மத்திய உள்துறை அமைச்சகத்தோடு அவங்க கலந்து ஆலோசித்து அதில் 3 பேரை வந்து மாநில அரசுக்கு அனுப்புவார்கள். அந்த 3 பேரில் ஒருத்தரை வந்து நீங்கள் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணணும். டிஜிபியை அப்பாயிண்ட் பண்ணுறவர் அப்பாயிண்ட் ஆன நாள்லேருந்து குறைஞ்சது 2 வருஷம் அவருக்கு டென்யூர் இருக்கணும். இப்போ நாளைக்கு வந்து ரிட்டையர் ஆக போகிறாருன்னா இன்றைக்கி அவரை போட்டுட்டு அதுலேருந்து 2 வருஷம் அப்படின்ற கதையெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது அந்த தீர்ப்பு, முக்கியமான தீர்ப்பு. அதே மாதிரி வந்து காவல்துறை சீர்திருத்தங்கள், ஃபிக்ஸடு டென்யூர் இருக்கணும், எஸ்பி லெவல்லையும் இருக்கணும், ஐஜிஸ் இருக்கணும். ரொம்ப முக்கியமானது வந்து லா அண்ட் ஆர்டரையும் கிரைம் இன்வெஸ்டிகேஷனையும் பிரிக்கணும், தனியாக பிரிக்கணும். இந்த மாதிரி பல சீர்திருத்தங்கள். அப்புறம் வந்து எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து காவல்துறை மீதான புகார்களை விசாரிப்பதற்கான போலீஸ் கமிஷன்ஸ் போடணும். இந்த மாதிரி வந்து ஒரு 16 தாக்கீதுகளை, உத்தரவுகளை போட்ட ஒரு மிக பிரமாதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட் என்பது போலீஸ் ரிஃபார்ம்ஸ், காவல்துறை சீர்திருத்தங்களுடைய மையநாதமாக, அடிநாதமாக கொண்ட ஒரு விஷயம். அதில் ரொம்ப பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது என்னென்னா ஃபிக்ஸட் டென்யூர் ஃபார் டிஜிபிஸ். இது வந்து இந்தியா முழுவதுக்குமான ஜட்ஜ்மெண்ட்டு. ஆனால் இதை வந்து இந்தியாவில் பல மாநிலங்கள் பின்பற்றாமல் கண்டமேனிக்கு இதையும் மீறி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் 2006 வந்த பிறகு 2018 மறுபடியும் கோர்ட்டில் கேஸ் வருது. என்னென்னா பல மாநிலங்கள் வந்து இஷ்டம் போல் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு வந்து 2 வருஷம் டென்யூர்ன்றதை எப்படி குறுக்கு புத்தியோடு பார்க்குறாங்கன்னா வந்து 2 வருஷம் டென்யூர் இருக்கிற ஒருத்தனை வந்து டிஜிபியாக போடாமல் டிஜிபியாக போட்டவனுக்கு 2 வருஷம் டென்யூர்ன்ற மாதிரி இந்த பன்னீர் புஷ்பங்கள்னு ஒரு படம் வந்தது 45 வருஷத்துக்கு முன்னால். இந்த சுரேஷ்னு ஒரு நடிகர், நளினி இப்போ இருக்காங்களே அவங்க அந்த நடித்த படம். அந்த ஊட்டியில் வந்து ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் அவங்க 2 பேரும் ஒருத்தர் படிப்பாங்க.
அப்போ வந்து அதில் ஒரு பையன் என்ன பண்ணுவான், டீச்சரையே லவ் பண்ணுவான். அப்போ கூட இருக்க பசங்கள்லாம் சொல்லுவாங்க, இதே மாதா பிதா குரு தெய்வம், டீச்சர் யாராவது லவ் பண்ணலாமா, அதில் தப்பு, இதெல்லாம் நீ மனசை மாற்றிக்கோன்னுவாங்க. அப்போ ஒரு பையன் சொல்லுவான், மச்சான் நம்ம இதெல்லாம் வந்து இப்படி பார்க்கக்கூடாது, டீச்சரை லவ் பண்ணால் தான் தப்பு, இது அப்படி இல்லை, டீச்சரை லவ் பண்ணால் தப்பு, ஆனால் இது அப்படி இல்லை, நம்ம இதை எப்படி பார்க்கணுன்னா நம்ம ஒருத்தரை லவ் பண்ணோம் அவங்க டீச்சர் ஆகிட்டாங்கம்மா. இந்த 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 உதாரணம் எப்படின்னா, காலுக்கு ஏற்ற மாதிரி செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலுனா தான் விதண்டாவாதம் பேசுறதுனா எப்படி வேணால் பேசலாம். ரொம்ப புரிதலுக்காக நான் இதை சொல்கிறேன். புரியுது. ரொம்ப கொச்சையாக யாரும் தயவுசெய்து நேயர்கள் நினைக்க வேண்டாம். நகைச்சுவை ஒரு இதுக்காக அவ்வளோதான், இல்லை லைட்டர் வெயின்னு சொல்கிறது. இது எவ்வளோ கேவலமாக மாநில அரசுகள், நிறைய அரசுகள், தமிழ்நாடு மட்டும் இல்லை நிறைய அரசுகள் எப்படி பண்ணாங்கன்னா, ரிட்டையர் ஆகிற நாளில் போய் வந்து தமிழ்நாட்டில் கூட அப்படி ஒருத்தர் கொடுத்தாங்க. ரிட்டையர் ஆகிறதுக்கு 2 நாள் இருக்கும்போது கொடுத்து அவர் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போனாங்க. அதனால் சுப்ரீம் கோர்ட் 2018 என்ன சொல்லிச்சுன்னா, நீங்கள் டிஜிபி எம்பேனல்மெண்ட்டுக்கு போகிறோன்னா மினிமம் 6 மாதம் அவருக்கு டென்யூர் இருக்கணும். 5 மாதம் 30 நாள் இருந்தால் கூட கிடையாது. 6 மாதம் யாருக்கு ஒருத்தருக்கு ஓய்வு காலம் இருக்குதோ அவர் தான் டிஜிபியாக போக முடியும்னு சொல்லிச்சு. இதை தவிர வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் 2018, 19, 20 சந்திரசூட் இருக்கும்போதெல்லாம் இது வருது. அதாவது மினிமம் டென்யூர் 2 வருஷம் இருக்கணும். அட்ஹாக் டிஜி, தற்காலிக டிஜி, டெம்பரவரி டிஜி, அந்த மாதிரி எதுவுமே களத்தில் கிடையாது. நீங்கள் வந்து ஸ்டெப்னி டிஜிலாம் வச்சுக்க முடியாது. ஸ்பெஷல் டிஜி வச்சுருந்த ஸ்பெஷல் டிஜி வேறு, ஸ்பெஷல் டிஜின்றது வேறு. அது டிஜியே 8 டிஜி டிஃப்ரெண்ட். இப்போ டிஜியே 8 பேர் இருக்கான் தமிழ்நாட்டில், 9 பேர் இருக்கான். ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் தான் நம்ம டிஜின்றோம், HOPF. HOPF நம்ம பேசுறது அத்தனையுமே HOPFக்கு. டிஜி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் 8 பேர் 10 பேர் இருக்கான். யூபியில் 19 பேர் இருக்கான்றாங்க. 19,000 காலை தூக்கின்னு வந்து பொறுப்பு டிஜி யோகி ஆதித்யநாத் போட்டு அங்கே அட்டோடி நடந்துன்னு இருக்குது. டிஜி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் HOPF. நீ வந்து HOPF-ஆக இருக்கணும், ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸாக இருக்கணும்னா டிஜியாக இருக்கணும் கம்ப்ளீட்டாக. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த டிஜியில் வந்து நீங்கள் சொல்கிறது ஸ்பெஷல் டிஜின்னு ஒரு போஸ்ட்டே எடப்பாடி கிரியேட் பண்ணார். அதுதான் அந்த இவரை கொண்டு வந்து போட்டு அதுக்கு பிறகு ராஜேஷ் தாஸை போட்டு பெண்கள் விவகாரத்தில் மாட்டி தண்டிக்கப்பட்டு சந்தி சிரித்து நாரி போய் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இன்றைக்கி அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. HOPF appointment, when we say DG appointment, it's HOPF appointment, not DG appointment. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அட்ஹாக் டிஜியை போடுறது, டெம்பரரி டிஜியை போடுறதுன்ற போஸ்டிங் வந்து, ஏன்னா இவங்களுக்கு தோதான அதிகாரி இல்லைன்னா முதலமைச்சர்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இப்போ HOPF டிஜி ரேங்கில் ஒரு 9 ஆஃபீஸர் இருக்கான் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்களேன். இவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க அந்த லிஸ்ட்டில் இல்லை. அதனால் என்ன பண்ணுறது, டெம்பரரியாக போட்டுடுறது. 4 மாதம் பொறுத்து இவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்கள அந்த டிஜிக்கு வந்து இவ்வளோ டிஜிஸ் தான் இருக்கலாம்னு ஒரு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதில் அவங்க ஓய்வு பெற்ற பிறகு ஏடிஜியை ஒருத்தர் டிஜி ஆக்கி அதில் லிஸ்ட்டில் கொண்டு வந்து தில்லங்கடி வேலை. அதாவது சட்டத்தை ஏமாத்துறதுன்னு ஒரு தனி மனிதனோ அரசோ, தனி மனிதனை தவிர அரசாங்கமே சட்டத்தை ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா 1000 ஓட்டம் இருக்குது. ஒரு தனி மனிதனே சட்டத்தை ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ணால் ஏகப்பட்ட தவறுகளை செய்யும்பொழுது, தில்லாலங்கடி வேலை செய்யும்போது ஒரு கவர்மெண்ட்டே வந்து சட்டத்தை ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டா, ஏன்னா ஒரு கவர்மெண்ட்ன்றது என்ன, 10,000 யானை பலம், 10,000 யானை பலம் தான் ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரென்த்ன்றது மொரார்ஜி தேசாய் சொன்னது. பீங் எ பிரைம் மினிஸ்டர் அண்ட் நாட் பீங் எ பிரைம் மினிஸ்டர் என்ன வித்தியாசம்னு, ஒரு பதவியை இழந்துட்டு சரண் சிங் கிட்ட பதவியை இழந்துட்டு வெளியில் வந்தோடனே ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டர் அவரை பார்த்து கேட்ட கேள்வி, நீங்கள் பிரதம மந்திரியாக இருந்துட்டு பிரதம மந்திரி பதவியிலேருந்து விலகி இருக்கீங்க, பிரதமராக இருக்கிறதுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிளாக சொன்னார் அவர். இட்ஸ் வெரி சிம்பிள். த மினிட் டு பிகம் பிரைம் மினிஸ்டர் வில் ஹேவ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் 10,000 elephants. என்டையர் கவர்மெண்ட் மிஷனரி, police, intelligence, corporates, even judiciary. Okay. Everything to a certain extent judiciary will be under your command அப்படின்னார் மொரார்ஜி தேசாய் அந்த காலத்தில் சொன்னது. ஸோ வெரி ஃபேமஸ் கோட் அவர். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து, ஒரு கவர்மெண்ட் தப்பு செய்கிறதுன்னு முடிவு பண்ணிச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை மீறியே எவ்வளோ பண்ண, இது ரொம்ப கிளாசிக் கேஸ் வரும் அதுக்கு. ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த 2006 ஜட்ஜ்மெண்ட்டோட எவல்யூஷன் 2018, 19, 20 வரும்போது சுப்ரீம் கோர்ட் அந்த 2006 ஜட்ஜ்மெண்ட்டை பல மாநிலங்கள் செயல்படுத்தாமல் தில்லாலங்கடி வேலை பண்ணுறாங்க அப்படின்னும் போது நிறையா திரும்பவும் வந்து அதில் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து மினிமம் 6 months டென்யூர் இருக்கணும். பொறுப்பு டிஜின்னு ஒன்று இல்லவே இல்லை. தேர் இஸ் நோ கான்செப்ட் கால் அட்ஹாக் டிஜி ஆர் டெம்பரரி டிஜி. இது கிளியர் ஜட்ஜ்மெண்ட் பை சுப்ரீம் கோர்ட் இன் 2020 ஜஸ்டிஸ் சந்திரசூட் ஜட்ஜ்மெண்ட். ஓகே. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து இப்போ தமிழ்நாட்டு கேஸுக்கு வருவோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து சங்கர் ஜிவால் ஆகஸ்ட் 21 ரிட்டையர் ஆகிறார். இதுக்கு நடப்புற இன்னொன்று ஆச்சு. இந்த இப்போ மோடி கவர்மெண்ட் வந்து இப்போ இந்த மே மாதம் வந்து
யூபிஎஸ்சி மத்திய தேர்வாணையம் வந்து ஒரு கிளியராக ஒரு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொடுக்குது. இதெல்லாம் நீங்கள் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு தெளிவான டைரக்ஷன்ஸ். மோடி கவர்மெண்ட் 1000 தப்பு பண்ணாலும் இந்த கைடன்ஸ் கொடுக்குறாங்க, டைரக்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாக தெளிவாக கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னால் 25 இது 24ல் வெரி இன்ட்ரெஸ்டிங், 24 அக்டோபர் 8 மாநிலங்கள் மேலே டிஜி அப்பாயின்மெண்ட்டில் பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணலன்னு கண்டெம்ட் வருது. 8 மாநிலங்கள் மேலே. இது தமிழ்நாடு மட்டும் இதை பண்ணிச்சுன்னு நினைக்காதீங்க. வெங்கட்ராம அப்பாயின்மெண்ட்டை வந்து இது ஸ்டாலின் பண்ண தப்புன்னு இல்லை. ஸ்டாலினுக்கு முன்னோடிகள் நிறைய பேர் இருக்காங்க. பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், பீகார் 8 மாநிலங்கள் மேலே கண்டெம்ட் பெட்டிஷன். என்னென்ன பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாமல் டிஜிஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்னா பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட் 8 மாநிலங்களில் 5 மாநிலங்கள் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள். அதில் ஆந்திர பிரதேஷ் வந்து நாயுடு கவர்மெண்ட்டு. ஸோ 4 கவர்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். அவுட் ஆஃப் 8 4 இப்போ தமிழ்நாடும் சேர்ந்துக்குச்சு. ஏன்னா தமிழ்நாடு ஹெட்ரி திப்பேங் திங்கக்கிழமையாக போட்டார். நீதிமன்ற அவமதிப்பு 5 மாநிலங்கள் நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ் மேலே இருக்குது. கவலையே படலை. அதில் வந்து சீஃப் செக்ரட்டரியும் பொறுப்பு டிஜிபியும் போய் கோர்ட்டில் நிற்கணும். ஆனால் 24ல் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க அதுக்கு கீழே இருக்க ஆஃபீஸர் வந்தான்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு அது என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த ஆண்டு சஞ்சீவ் கண்ணா சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கும்போது பிரசாந்த் பூஷன் அவர் தலைமையிலான அந்த ஒரு அமைப்பு வந்து இதே மாதிரி டிஜிபி அப்பாயின்மெண்ட்டில் வந்து காற்றுல தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப ஆபத்தானது இந்தியாவுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சட்டம் ஒழுங்கு மாநில அரசுக்கு உட்பட்டது. இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்து சுப்ரீம் கோர்ட் நிறைய முயற்சிகள் எடுத்தும் பல மாநிலங்கள் இதை வந்து பின்பற்றுறதே இல்லை. இதில் உத்தரப்பிரதேஷ் வந்து ரொம்ப கேவலமானது. ரேங்கில் 19ஆக இருக்க ஒருத்தரை கொண்டு போய் ஒரு டிஜியை போடுறாரு. யார்? ஹெட் ஆஃப் யோகி. 5 தடவை இது வரைக்கும் அங்கே டிஜியாக வந்தவங்க எல்லாருமே வந்து பொறுப்பு டிஜியாக ரிட்டையர் ஆகி போயிட்டான். அண்ணாமலை இவ்வளோ பேசுகிறாரு, அவர் பேசுறது கரெக்ட். ஆனால் அதை பேசுறதுக்கான தார்மீக உரிமை அவருக்கு இருக்கானா? இல்லை. ஏன்னா அவர் ஆள்ற மாநிலத்தில் இதுதான். அஃப்கோர்ஸ் அவர் தமிழ்நாட்டை பற்றி சொன்னது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. இல்லை, ஆனால் அண்ணாமலை சொல்கிறத இப்போது கோட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்க ஃபேக்டை பாருங்கள், யூபியே அதை ஃபாலோ பண்ணுறான், யூபிலேயே அது இருக்குது, ஜார்க்கண்டில் அது இருக்குது. இல்லைங்க, நான் அதை தாங்க இல்லைங்க, அடுத்து வருவோம். அதுக்கு இது ஏதோ தமிழ்நாடு மட்டுமே தப்பு பண்ணிச்சுன்னு நம்ம சொல்ல வரல. ஏதோ திமுகவை எப்பயுமே திட்டுற மாதிரி திட்டுறாங்க அப்படி நினைக்க வேண்டாம் நேயர்கள். அதனால் சொல்கிறோம், இது ஆல் இண்டியா ஃபினாமினான்றதால தான் நான் முதல்ல சொன்னேன். 8 மாநிலங்கள் கண்டெம்ட்டில் மாட்டியிருக்குது. தமிழ்நாடு இன்றைக்கி 9வது மாநிலம். இதில் 5 மாநிலங்கள் நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ், 4 மாநிலங்கள் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ், அவங்களோட அலையன்ஸ் பார்ட்னர் லைக் தெலுங்கு தேசம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் த வேர்ஸ்ட் கேஸ். இந்தியாவோட மோஸ்ட் பாப்புலேட்டட் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம், அதிகம் எம்பிக்கள் 80 எம்பிக்களை கொண்ட மாநிலம். த பவர் டு டெல்லி கோஸ் த்ரூ யூபின்னுவாங்க. அந்த மாநிலத்தில் இதுதான் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில், அதுவும் பிஜேபி ஆளக்கூடிய உலகமாக யோகியர்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் காற்றுல பார்க்க விடப்பட்டிருக்கு. 19ஆவதாக இருக்கவர் ஐபிஎஸ் ரேங்கில், டிஜி ரேங்கில் 19ஆவதாக இருக்கவரை தூக்கி நீ கொண்டு வர. நம்ம இன்றைக்கி வெங்கட்ராமனை வந்து 9ஆவதாக இருக்கவரை தூக்கி மேலே கொண்டு வந்தாங்கன்னு 8 பேர் பதவியேற்பு விழாக்கு போல, 8 பேர் புதிய டிஜிபி பதவியேற்றதுக்கு போல அங்கே 19 பேர் 18 பேர் அவன் போனானா போல நமக்கு தெரியாது. இல்லை, அங்கேயும் வந்து மொரால் போகுதுன்றது அங்கேயும் போயிருக்கேன். ஏன்னா நம்ம தமிழ்நாடு பற்றி பேசுவோம், அப்புறம் அதுக்கு அடுத்து வருவோம். இப்போ இந்த பேக்ரவுண்டில் தான் இந்த விஷயத்தை பார்க்கணும். இப்போ என்ன நடந்தது? சங்கர் ஜிவால் அவர்கள் ஆகஸ்ட்லேயே ரிட்டையர் 31 ரிட்டையர் ஆக போகிறாருன்னு சுப்ரீம் கோர்ட்டோட 2006 பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட், 2018 ஜட்ஜ்மெண்ட், 2020 சந்திரசூட் ஜட்ஜ்மெண்ட், 2024 வந்து சஞ்சீவ் கண்ணா 24 வந்த சில டைரக்ஷன்ஸு கைட்லைன்ஸு, 2025 வந்து மே மாதம் வந்த யூபிஎஸ்சி அண்டு ஹோம் மினிஸ்ட்ரியோட சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணாவோட கைட்லைன்ஸு 2025 இந்த மே மாதம் வந்தது. இது எல்லாத்தையும் காற்றுல பறக்க விட்டுட்டு ஸ்டாலின் கவர்மெண்ட்டு ஒரு பொறுப்பு டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. மற்ற 8 மாநிலம் பண்ணால் நான் பண்ணால் என்னன்னு கேட்குறது ரொம்ப தவறான, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முறை தவறி ஆர்குமெண்ட். ஏன்னா பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட்டை லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டில் ஃபாலோ பண்ணால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய வெகு சில மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. அது வந்து தமிழ்நாட்டோட ஒரு கிரெடிட். போத் ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி, ஸ்டாலினே முதல் 2 பேர். ஸ்டாலின் சிஎம் ஆகும்போது டிஜியாக இருந்தவர் திருப்பாத்தி, எடப்பாடி பேரில் அப்பாயிண்ட் ஆனவர்.
அதுக்கு பிறகு சைலேந்திர பாபு அவரை வந்து டிஜியாக 21 அப்பாயிண்ட் பண்ணும்போது பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட் படி ஃபாலோ பண்ணி தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. 23 சங்கர் ஜிவால் அப்பாயிண்ட் பண்ணும்போதும் முறையாக ஃபாலோ பண்ணி தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. நல்ல காரியம் பண்ணாங்க, ஒழுங்காக இருந்தாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி கடைசி 6 மாதத்தில் ஒரு மிகப்பெரிய பழியை திமுக கவர்மெண்ட்டு சுமக்கு. இது ஏன் அப்படி மிகப்பெரிய பழின்னு சொல்லணும்? லீகலி இட்ஸ் நாட் ராங்னு சொல்கிறாங்க. இல்லை சாரி, வார்த்தைகளை அளந்து பேசுங்க. லீகலி இட் இஸ் நாட் ராங்னு யார் சொன்னா? லீகலி இட் இஸ் ராங். 8 மாநிலம் பண்ணான்றதுனால நான் பண்ணுறேன்றது ஆர்குமெண்ட் இல்லை. லீகலி இட் இஸ் ராங். 8 பேர் தப்பு பண்ணால் நீயும் தப்பு பண்ணுற. சபாநாயகர் சொல்கிறாங்க. ஏங்க சபாநாயகர் நடுப்புற கொண்டு வராதிங்க, அவரை பற்றி நம்ம பேசுறதே தேவையில்லை. அது மந்திரி யாரும் வாய் திறக்கல, சபாநாயகர் இது பேசவே வேணாம், அவருக்கு நம்ம பதில் சொல்ல வேணாம், விட்டுருங்க நீங்கள். அவர் அதான் அந்த வாதமே தவறு, சட்ட ரீதியாக தவறு தான். இது சட்ட ரீதியாக ஒரு தவறான தகவலை சபாநாயகர் சொல்கிறார், மிக தவறான தகவலை அப்பாவு சொல்கிறார். 8 மாநிலங்கள் தப்பு பண்ணதை 9வது மாநிலமும் பண்ணியிருக்குது இன்னைக்கு. இதில் ஏன் வந்து இது தப்பு அதை கேளுங்க நீங்கள். ஏன் தவறுன்னு கேட்டிங்கன்னா நல்ல கேள்வி. பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணுன்றது சட்டம், சட்டப்படி தான் வாழணும், இஷ்டப்படி வாழ முடியாது. 8 மாநிலம் தப்பு பண்ணுறான்னா நானும் தப்பு பண்ணுவேன்றது வந்து ரொம்ப முறை தவறிய ஒரு செயல். கடைசியில் எல்லாரும் போய் சுப்ரீம் கோர்ட்டில் குட்டுவாங்க தான் போகிறாங்க, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். கண்டெம்ட் ஆச்சுன்னா சீஃப் செக்ரட்டரி வந்து கூண்டில் ஏறி நிற்கணும், ஏன் 15 நாள் சிறைக்கு கூட போகலாம். பின்னென்ன முருகானந்தமாக XYSோட கண்டெம்ட்டோட லாஜிக்கல் எண்ட் என்ன? ஜட்ஜோட மூட பொறுத்தது. கண்டெம்ட் உங்கள் மேலேயும் எம்எல்ஏயும் வந்தாலும் நம்ம கூண்டுலேயும் நிற்கலாம். அதிகபட்சம் கண்டெம்ட் பவர் கோர்ட்ஸுக்கு எவ்வளோ தெரியுமா? 6 months வரைக்கும் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பலாம். ஒரு நாள் ஜெயிலுக்கு அனுப்புனா கூட அசிங்கம் தானே. அல்லது வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கூண்டில் நில்லுனாலே உனக்கு கூப்பிட்டாலே அசிங்கம். இப்போ கண்டெம்ட் போட்டான், 8 ஸ்டேட் மேலே இருக்குது சார். ஏன் இது ஆபத்து? அதை பேசணும். இது முதல்ல சட்டவிரோதம் இல்லைன்னு அப்பாவு சொல்கிறது 100% ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய். தான் வகிக்கக்கூடிய பதவிக்கு இழுக்கு தேடி கொடுக்கக்கூடிய விதத்தில் அப்பாவு பேசி கொண்டிருக்கிறார். நம்பர் 1. இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட்டில் ஏன் வந்து 8 ஸ்டேட் மேலே கண்டெம்ட் இருக்குது? நம்பர் 1. நம்பர் 2, இதோட உண்மையான ஆபத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்ற அவமதிப்பு அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுங்க. போய் சீஃப் ஜஸ்டிஸ் மன்னிப்பு கேட்டார்னா விட்டுருவாங்க, அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஜெயிலுக்கு அனுப்புறதுலாம் ரேர் கேஸு, அது நடக்காது. அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுத்தா மன்னிச்சு விட்டுருவாங்க. இது என்னன்னா, இது ஏன் நம்ம ஆபத்துன்னு பேசுகிறோன்னா 2 விஷயம். ஒன்று வந்து இது இன்ஸ்டிடியூஷனல் டேமேஜ். போலீஸ் என்கின்ற அந்த ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அமைப்பு இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு சீர்திருத்த முடியாத டேமேஜ் இது பண்ணுது, திருப்ப முடியாத டேமேஜை பண்ணுது. தட்ஸ் கால்ட் இன்ஸ்டிடியூஷனல் இர்ரிவர்சபிள் டேமேஜ். இதில் வந்து அன்னைக்கு இந்த விஷயம் வந்தப்போ, இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணப்போ, நான் பெயர் கூற விரும்பலை, ஒரு ஓய்வு பெற்ற டிஜி அவர் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மெசேஜ், நெருக்கமான ஒரு நண்பர், ஒரு பத்திரிகையாளர் நண்பர், என்னுடைய நண்பர், அவருக்கு அனுப்பின அந்த மெசேஜில் சொல்கிறாரு, விச் இஸ் கரெக்ட் ஆக்சுவலாக. த எரா ஆஃப் அப்பாயிண்டிங் இன்சார்ஜ் டிஜிஸ் ஹஸ் பிகான் இன் தமிழ்நாடு. அதாவது பொறுப்பு டிஜிபிக்களை நியமிக்கக்கூடிய காலகட்டம் தமிழகத்தில் தொடங்கிவிட்டது. ஏன்னா பிள்ளையார் சுழி போட்டார் ஸ்டாலின். திராவிட மாடல் ஆட்சியோட ஒரு சாதனை இது. நிறைய சாதனை திராவிட மாடல் பண்ணியிருக்குல்ல, அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சாதனை இந்த கிட்டத்தட்ட பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 19 வருஷம் ஆகுது. இந்த 19 வருஷத்தில் முறையாக அதை ஃபாலோ பண்ண ஒரு கவர்மெண்ட், வெகு சில அரசாங்கங்களில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்று, யார் ஆட்சியில் இருந்தாலும், அதிமுக திமுக, அதை உடைச்சு ஒரு புதிய புரட்சி செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஸ்டிடியூஷனல் டேமேஜ். பிள்ளையார் சுழி போட்டார் ஸ்டாலின். அதாவது புதிய ஒரு புரட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, புரட்சினாலே புதுசு தான். த எரா ஆஃப் அப்பாயிண்டிங் நியூ டிஜிஸ் ஹேஸ் பிகான். அதாவது இன்சார்ஜ் டிஜிஸ், பொறுப்பு டிஜிஸ் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தை எரா தொடங்கி விட்டதுன்னு அவர் போட்டிருக்க. உண்மை அது. அந்த புகழும் பெருமையும் வந்து முழுக்க ஸ்டாலினுக்கு தான் போய் சேரும். அது எவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டாக்கும்னா, கீழே இருக்க ஆஃபீஸர்ஸோட மொரால் போயிடும். நம்பர் 1. நம்பர் 2, யூனிஃபார்ம்டு சர்வீசஸில் மொரால் போகுதுன்னா ரொம்ப ஆபத்தானது. இப்போ மிலிட்ரிலையும் போலீஸ்லேயும் கீழே இருக்க அதிகாரியை மேலே இருக்கவனுக்கு மேலே கொண்டு போனோன்னு வச்சுக்கோங்க, அங்கே மொரால் அடிவாங்க. நீங்கள் வந்து ஒரு சிவிலியன் சர்வீஸில் அது இப்போ ஒரு தாசில்தார் கீழே டெப்டி தாசில்தாரை 4 டெப்டி தாசில்தாரை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த 4 டெப்டி தாசில்தாரில் வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் டெப்டி தாசில்தாரையும் சேர்த்து தாசில்தாராக ப்ரொமோட் பண்ணுறாங்க. டபுள் ப்ரொமோஷன் வச்சுக்கோங்களேன். அது பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. உள்ளுக்குள்ளே அந்த கோபம் இருக்கும், குரோதம் இருக்கும், ஆனால் பெரிய அளவில் கட்டாது. ஏன்னா அவன் சிவிலியன் சர்வீஸ். யூனிஃபார்ம் சர்வீஸ், சீருடைய பணியாளர்கள் இருக்காங்கல்ல, காவல்துறையில், இராணுவத்துலேயும், இதில் வந்து நீங்கள் வந்து கீழே இருக்கவனை மேலே கொண்டு போகிறீங்கன்னா
அது பெரிய உளவியல் பாதிப்பு ஏற்படுத்தும். அது அவனோட பணிகள்லேயே வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்படின்னா, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சல்யூட் அடிப்பார். திடீர்னு இன்ஸ்பெக்டர் நீ ப்ரமோட் பண்ணும்போது எஸ்சியை தூக்கின்னு போய் ஏசியாக போட்டேன்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்பெக்டர் ஏசி ஆகிடுறாரு. டபுள் ப்ரமோஷன் கொடுத்து எஸ்சியை ஏசி ஆகினீங்கன்னா 2 பேரும் ஒன்றா? இதுதான் வெள்ளத்துறை இன்சிடெண்ட்டில் நடந்தது. ஓகே. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை இருக்கார்ல, அவர் வந்து வீரப்பனை பிடிச்சார்ன்ற இஷ்யூவில் வந்து அவருக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்தப்ப அவருக்கு ஈக்குவலான அதிகாரிகள் எல்லாமே வந்து அதில் மன உளைச்சலுக்கு ஆளாகி கோர்ட்டு கேஸ் போச்சு. இன்ஃபேக்ட் வீரப்பனை பிடிச்ச விஷயத்தில் ஜெயலலிதா ஒட்டுமொத்தமாக ப்ரமோஷன் கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கு. அதை எதிர்த்து ஒரு பெரிய அடுத்த கட்டத்தில் இருக்க அதிகாரிகள் நீதிமன்றங்களுக்கு போய் அப்போ நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு என்னன்னா, இது ஒன் டைம் இஷ்யூ தான், இனிமேல் அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு. ஓகே. ஆனால் அதையும் மீறி கொடுத்தாங்க. அது வந்து ஆனால் பெரிய பிரச்சனையாக்கி இன்னமும் வந்து அதில் மன உளைச்சல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் வந்து அந்த அதிகாரிகளை வந்து அந்த பிராந்தியத்திலே போஸ்டிங்கில் போட மாட்டாங்க, வேற எங்கேயாவது தூக்கி போடுவாங்க. ஏங்க, நீங்கள் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது, நீங்கள் எஸ்ஐயாக இருக்கும்போது ஒரு இன்ஸ்பெக்டருக்கு சல்யூட் அடிக்கிறீங்க. ஆமாம். திடீர்னு வந்து நீங்கள் வந்து அந்த ரேங்க்குக்கு நீங்கள் வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அது முறையாக வந்ததுன்னா ஓகே, அனுபவத்தில் அடிப்படையில் வந்தால் ஓகே, அது ஓகே. சீனியாரிட்டியில் வந்துனா அப்படி இல்லாமல் வரும்போது அது ஏற்படுத்தக்கூடிய மன உளைச்சல் என்பது யூனிஃபார்ம்டு சர்வீசஸில் ரொம்ப ஆபத்தானது. இப்போ ஏன் வந்து அன்னைக்கு 8 டிஜிஸ் வந்து அதில் கலந்துக்கல? ஏங்க 9 டிஜியில் அவர் தாங்க ஜூனியர் மோஸ்ட்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வெங்கட்ராமன் தான் சொல்ல முடியும், கங்க்ராச்சுலேஷன் சார்னு சொல்ல முடியாது. இந்த தவறு பண்ணியிருக்கிறாங்கன்னு கூட என்னுடைய பேட்டியில் கூட எஸ்பியில் கூட சொல்லியிருந்தேன். ஆமாம், உண்மைதான். இந்த மன உளைச்சல் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், சிவிலியன் சர்வீசஸில் வந்து வரலாம். உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸில் வந்ததுன்னா அது என்னென்னா, அதோட விளைவுகள் வந்து போலீஸிங்கில் ஆல்ரெடி காவல்துறையில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்துகிட்டு இருக்குது. கரப்ஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம், நெப்போட்டிசம் வந்து விரும்பினவனுக்கு செய்கிறது ஒரு ப்ராப்ளம், பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம். இது மத்தியில் மேலதிகாரிகளோட ப்ரெஷரில் கீழில் இருக்க அதிகாரிகளோட மன உளைச்சல் ஒரு ப்ராப்ளம். இதுக்கு மத்தியில் நீங்கள் வந்து ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் HOPF 9 அதிகாரியில் 8 அதிகாரி 9ஆவதாக இருக்க அதிகாரியை லிஸ்ட்டில் கடைசியாக இருக்க அதிகாரியை தூக்கி நீ மேலே போட்டினா அது என்ன மாதிரியான விளைவு ஏற்படுத்தும்? இது தமிழ்நாடு பண்ணதே இல்லைங்க. பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட்டை ரொம்ப ஸ்க்ரூப்புலஸாக ஃபாலோ பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு. ஜெயலலிதா, கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி எல்லாருமே, ஏன் ஸ்டாலின், எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க. ஏங்க, இவர் அனுபவசாலியாக தான் நாங்கள் இருக்கார். இவர் 50 வருஷம் அனுபவம் இருக்குது. சிஎம்ஐ வந்து 2 டிஜியை நீங்கள் பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட் படி தான் அப்பாயிண்ட் பண்ணிங்க. அப்போ யாருமே குறை சொல்லலையே. பட் இது குறித்து நான் ஹென்ரி டிஃபெண்ட் ஒரு பேட்டி எடுத்திருந்தேன் எங்கள் ஊடகத்தில். அவர் சொல்கிறாரு, அதிகாரிகளுடைய கையை இதில் ஓங்க வச்சுட்டாங்க, அதிகாரிகள் தப்பாக கைட் பண்ணியிருக்கிறாங்க, முதலமைச்சர் தெரிந்தோ தெரியாமலோ இதில் வந்து பலிகாடாக ஆயிட்டாரு, அவருக்கு இது தெரியுதா தெரியல நமக்கு தெரியல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகளுடைய பெயரை சில பேர் குறிப்பிடுறாங்க, நமக்கு யாருன்னு சொல்ல தெரியல, பட் அதிகாரிகளுடைய அதீதமான பிரயத்தனங்கள் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? 100% உண்மை. ஹென்ரி திபெங் சொல்கிறது 100% கரெக்ட். குறிப்பிட்ட சில அதிகாரிகள் கொட்டேரின்னுவாங்க, அவங்க தான் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஆபத்தானது. எப்படி இதை பண்ணுறாங்கன்னு தெரியல. காவல்துறையின் தலைவர் முதலமைச்சர் தானே சார்? அதுதான். அப்போ முதலமைச்சர் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார். அங்கே எனக்கு அட் எண்ட் ஆஃப் த டே பொறுப்பு முதலமைச்சருக்கு தான். ஆனால் கோர்ட்டில் போய் நிற்க போகிறது முதலமைச்சர் நிற்க மாட்டார், சீஃப் செக்ரட்டரி தான் நிற்பார். அப்போ சீஃப் செக்ரட்டரி இதை தலையிட்டு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, the chief secretary would have put his foot down. அவர் இதை தடுத்து நிறுத்தியிருக்கணும். அரசியலமைப்பு சாசனத்துக்கு தான் கட்டுப்பட்டவன். தனிப்பட்ட எந்த அதிகாரிக்கோ, தனிப்பட்ட எந்த மனிதர்களுக்கோ, ஏன் முதலமைச்சருக்கோ, ஏன் பிரதம மந்திரிக்கோ, ஏன் ஜனாதிபதிக்கு கூட கட்டுப்பட்டவன் அல்ல என்ற புரிதல் ஒவ்வொரு அதிகாரிக்கும் இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளை சொல்லியிருக்கிறது. அட் தி எண்ட் ஆஃப் த டே யுவர் லாயல்டி இஸ் ஒன்லி டு த கான்ஸ்டியூஷன், ஈவன் நாட் டு த சுப்ரீம் கோர்ட், ஓகே, டு த கான்ஸ்டியூஷன், ஒன்லி டு த கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு சாசனம் தான் என்னோட பைபிள், என்னோட குரான், என்னோட பகவத்கீதா, என்னுடைய ஜென்டாவஸ்தா, எல்லாமே எனக்கு அதுதான். என்னுடைய ஒரே புனித நூல் இந்திய அரசியலமைப்பு சாசனம். இதை நினைவில் கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். முதலமைச்சரோ, பிரதம மந்திரியோ, ஜனாதிபதியோ, ஏன் நாங்களோ, உச்சநீதிமன்றமோ கூட கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சாசனம் தான் உங்களுடைய ஒரே வழிகாட்டும் நூல். இது உச்சநீதிமன்றத்தோட பல தீர்ப்புகள் இருக்குது. அதில் கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரோல் இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து when we say that சுப்ரீம் கோர்ட் இல்லை, நீ கான்ஸ்டியூஷனுக்கு தான் லாயல்னா அதை தப்பாக புரிஞ்சுக்கூடாது. புரிஞ்சுக்கிறேன். அப்போ த ரைட்டிங் இஸ் ஆன் த வால். 8 ஸ்டேட்ஸ் நீ கண்டெம்ப்டில் மாட்டியிருக்கான். அவன்லாம் ஜெயிலுக்கு போகலன்றதுக்காக நீங்கள் போக மாட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி தெரிஞ்சது ஏன் பண்ணுறாங்க? அங்கே தான் ஹென்ரி திபெங் சொல்கிறது வருது. சில அதிகாரிகளுடைய அழுத்தம், சில அதிகாரிகளுடைய தவறான வழிகாட்டுதல், இது ரொம்ப பெரிய விஷயம் அருள். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க மீடியா வழக்கம் போல் கடந்துட்டாங்களே, அதை தான் கடந்துட்டாங்க. கடந்து போனதால் இதுலேருந்து முதலமைச்சரோ அதிகாரிகளோ தப்பிச்சிட முடியாது.
நாளைக்கு இந்த ஜீவோவை குவாஷ் பண்ணான்னு என்ன பண்ணுவீங்க? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இந்த கவர்மெண்ட் will have egg on its face. அரசாங்க முகத்தில் சேர்த்து அள்ளி பூசிகிட்டு இருக்கோம். ஹைகோர்ட்லேயே குவாஷ் ஆகலாம், ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் குவாஷ் ஆகலாம். உங்கள் கண்ணு முன்னால் இருக்குங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய கொலம்பஸோட அறிவோ ஐன்ஸ்டீனோட அறிவோ தேவையில்லை. 2006 ஜட்ஜ்மெண்ட்டு, அதுக்கு பிறகு 2018, 2019, 2020, 2024 8 ஸ்டேட் மேலே கண்டெம்ப்ட்டு, 2025 சஞ்சீவ் கண்ணா பெஞ்சில் மறுபடியும் மே மாதம் பூரா நடந்த ஆர்குமெண்ட். இன்ஃபேக்ட் பிரசாந்த் பூஷன் ஒரு இன்னொரு ஆர்குமெண்ட்டை வச்சார். சிபிஐ டைரக்டரை பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் த அப்போசிஷன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தோட ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் டிஜியை முதலமைச்சர், லீடர் ஆஃப் த அப்போசிஷன் அசம்பிளியில், அந்த மாநில உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அவங்க தேர்ந்தெடுக்கணும்னு பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு ரிஃபார்மை கொண்டு வாங்கன்னு பிரசாந்த் பூஷனோட ஒரு ஆர்குமெண்ட் வருது. அஃப்கோர்ஸ் அது இட்ஸ் நாட் அக்செப்டட், புரியுது. பட் இட்ஸ் அ வெரி குட் ஆர்குமெண்ட். என்ன கேட்டிங்கன்னா அது 100% கரெக்ட். சிபிஐ டைரக்டர் எப்படி பிரதம மந்திரியும் எதிர்க்கட்சி தலைவரும் இந்திய தலைமை நீதிபதியும் கலந்து தேர்ந்தெடுக்கிறாங்களோ, தமிழ்நாட்டோட டிஜிபியை மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, இப்போ இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்க உட்காந்து எடுக்கட்டும். நாளைக்கு அதிமுக கவர்மெண்ட் வந்தாலும் அதே தான். நீங்கள் அது கூட போக வேண்டாம், அது ஓகே, அது ஒன்லியே நான் அட்வைஸ் தான். இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்க. இதில் ஹோம் மினிஸ்ட்ரி 2 கைட்லைன்ஸை கொடுத்துருக்குது. சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சொன்னால் அதுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட ஒரு கைட்லைன்ஸ். அதாவது ரொம்ப தெளிவாக இருக்குது அருள். அதாவது சட்டத்தை எவ்வளோ அப்பட்டமாக ஒரு அரசாங்கம் எப்படி மீற முடியும்? அரசாங்கமே சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கலன்னா, நீதிமன்றத்தை மதிக்கலன்னா, தனி மனிதன் எப்படி மன்னிப்பான்? நீதிமன்ற உத்தரவு போட்டுடுச்சு, ரிப்பன் பில்டிங் சுற்றி இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் அகற்றணும், ராத்திரியாக போலீஸை விட்டு அடித்து எல்லாரும் இங்கே கலந்து போக வச்சு இன்றைக்கி அங்கே பலப்பிரயோகம் பண்ணி அவங்கள அடிச்சிங்களான்னு விசாரிக்கிறதுக்கு 1 man கமிஷன் ஹைகோர்ட்டே போடுது. அதாவது ஹைகோர்ட் ஆர்டரை பாஞ்சு நாங்கள் அப்படியே செயல்படுத்துகிறோன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு, உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு 20 ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக ஓடிட்டு இருக்க பிரச்சனை, அந்த தீர்ப்பு எவால்வ் ஆகிட்டே இருக்குது. 8 மாநிலங்கள் கண்டெம்ப்டில் மாட்டிருக்குது. இன்றைக்கி வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய தமிழகம் முன்னேறிய மாநிலமாக மத்திய அரசாங்கத்தோட குறியீடுகளை எங்களை சொல்லுதுன்னு மாறு தட்டிக்கிறீங்கல்ல, இது என்ன கதை? ஏங்க வளர்ச்சின்றது இது எல்லாத்தையும் சேர்த்தது தாங்க. டெவலப்மெண்ட்டுன்றது வெறும் வேலை வாய்ப்போ அல்லது சுகாதாரத்தில் கொடுக்கக்கூடிய குறியீடுகளோ அல்லது கல்வியோட தரமோ மட்டும் கிடையாதுங்க. ஓவரால் இது உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸை, குறிப்பாக காவல்துறை என்பது அரசாங்கத்தோட ஒரு முதுகெலும்பு. போலீஸோட ஃபங்க்ஷனை வச்சு தான் ஒரு கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷனே நம்ம இட போடுறோம். ஏன்னா போலீஸ் இஸ் த ஃபேஸ் ஆஃப் த கவர்மெண்ட். இந்த அரசாங்கத்தோட ஒரு முகம், ஒரு பிந்தி, அதாவது ஒரு சிந்தூரம், ஒரு பொட்டு, போலீஸோட ஃபங்க்ஷனிங் தான் அரசாங்கத்தோட அடையாளம். போலீஸோட மந்திரி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் 60 ஆண்டுகளாக. அப்போ அந்த ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ், ஏன்னா இது எவால்வ் ஆகி வந்திருக்கு கிட்டத்தட்ட 20 வருஷமாக. இதில் நம்ம வெறுமனே டிஜி அப்பாயின்மெண்ட்டை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். மற்றதை எந்த ஸ்டேட்டும் எவனுமே ஃபாலோ பண்ணல, இன்க்ளூடிங் தமிழ்நாடு. இல்லை, அதில் கூட ஒரு டிஃபென்ஸ் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு கிரைம் நடந்துச்சு இல்லையா, நம்ம பிஎஸ்பி லீடரை மர்டர் பண்ணாங்க, ஆம்ஸ்ட்ராங். ஆமாம். அதுக்கப்புறமா மாற்றின பல விஷயங்களை கூட எதையுமே ஃபாலோ பண்ணலை. எஸ், எடுத்தோன்னா ஆமாம், அதில் நிறைய தப்பு நடந்திருக்கு. இல்ல, என் கேள்வி என்னன்னா, அது முதலமைச்சரோட தனிப்பட்ட விருப்ப உரிமைக்கு உட்பட்டது இல்லையா? அவர் தானே லீடர் ஆஃப் த போலீஸ். ஆமா, அப்ப அவர் எடுக்கிற முடிவு தானே. அப்ப அதனால தான் சொல்றேன், இந்த பக் ஸ்டாப்ஸ் தி சீஃப் மினிஸ்டர் டேபிள். இதோட பலன் முதலமைச்சர் தான். அரசியல் ரீதியாக இதோட பலனை முதலமைச்சர் தான் அனுபவிப்பார், ஆளும் கட்சி தான் அனுபவிக்கும். ஏன்னா அதிகாரி என்ன, நாளைக்கே கவர்மெண்ட் மாறிச்சுன்னா, நாளைக்கு எடப்பாடி சிஎம் ஆனாரு அல்லது XYZ சிஎம் ஆகிறாருன்னா, இன்னைக்கு இவர் முதலமைச்சர் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரம் அங்கே போய் முதல்ல சல்யூட் அடிப்பாங்க. ரிசல்ட்டு 12 மணிக்கு மாறுதுன்னா எல்லா காரும் அங்கே இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம், நிறைய காட்சிகளை பார்த்துருக்கோம். 2001 நான் பார்த்த காட்சிகளை சொல்கிறேன். 96 ஜெயலலிதாவை பார்த்தோம், போயஸ் கார்டனில் நின்றுக்கிட்டு இருக்கோம். போயஸ் கார்டனில் ஜெயன்னு கலைஞர் ஜெயிக்கிறாருன்னு 12 மணிக்கெல்லாம் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படியே கோபாலபுரத்துக்கு போச்சு. நான் அதே கோபாலபுரத்தில் 2001, அது ஒரு சண்டே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நிற்கிறேன். அந்த கோபாலபுரத்தில் அந்த மெயின் ரோடில் உள்ளே போகும்போது அந்த டிஏவி ஸ்கூலில் தாண்டி போகிற வரைக்கும் பாதி போலீஸ் நிற்கும். ரிசல்ட் வர பின்னால் போய் 11 மணிக்கு கலைஞர் வீட்டு வாசலில் 4 போலீஸ்கார் நிற்கிறான். பின்னால் ஒரு 2 போலீஸ் பேக் கேட்டில், முன்னால் ஒரு 4 போலீஸ். 2006 அப்படியே போயஸ் கார்டனில் அப்படியே பின்னாடி வந்து கோபாலபுரத்துக்கு வந்துட்டான். போயஸ் கார்டனில் வந்தான் 2006. 2011 அப்படியே போயஸ் கார்டனுக்கு போனான். 2016 2021 ஸ்டாலின் வீட்டில் கொஞ்சம் இழுபறியாக இருந்ததால் 12 மணிக்கு மேலே போலீஸ் மாறுது. 2 மணிக்கு திருப்பதி வராரு.
தெரிஞ்சு போச்சு. அப்போ இதனால தானே வந்து சுப்ரீம் கோர்ட் இவ்வளோ கைட்லைன்ஸை கொடுக்குது. இது இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தோட நிறைய சாதனைகள் செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் நம்ம மறுக்கலை, ஒரு குறை மட்டும் நம்ம சொல்லலை. நிறைய சாதனைகளும் இருக்குது, வேதனைகளும் இருக்குது. இதில் வந்து டிஜி அப்பாயின்மெண்ட்டில் பொறுப்பு டிஜி போட்டது ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய கரும் புள்ளி. அங்கே தான் வராங்க. நல்ல பாயிண்ட். அதாவது யோகி ஆதித்யநாத் மாடலை ஸ்டாலின் அரசு பின்பற்றுகிறது, அப்படி போட்டுடலாமா தலைப்பு? அது எப்படி சார் அப்படி சொல்ல முடியும்? அதான் நடக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு யாரை எடுக்கிறீங்க? இது எவ்வளவு அவலமான விஷயம். நீங்கள் செய்கிற ஒரு தவறை பிஜேபி செய்கிற தவறோடு ஒப்பிட்டு தவறே இல்லைன்றது எவ்வளோ ஒரு அறிவு நேர்மை இல்லாத செயல். இது எவ்வளோ பெரிய தப்பு. நம்ம செய்யலாமா? அதுவும் பிரகாஷ் சிங். 2 விஷயம். பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணி பெருமைக்குரிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. 2வது வந்து திராவிட மாடல் ஆட்சியில் வந்து எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு அவலமான விஷயம் நடக்குதுன்னா அது நீங்கள் வெட்கி தலை குனிய வேண்டிய விஷயமா, அல்லது ஊப்பியாக பண்ணது நாங்கள் ஏன் பண்ணக்கூடாதுன்ற எதிர்வாதம் வைப்பது முக்கியமா? இது நாளைக்கு போய் கண்டெம்ப்டில் மாட்டோம். ஒன்று. இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான, இந்த பிரச்சனைக்கு பல அம்சங்கள் இருந்தாலும் பல கோணங்கள் இருந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய கோணம் என்னென்னா, இது வந்து போலீஸ் ஃபோர்ஸை ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த டாப் எக்கலான்ஸ் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கு, அதை எப்படி பாதிக்கும்? இது போலீஸ் மொராலை எப்படி பாதிக்கும்? அதுதான் இதில் இருக்க இஷ்யூ. ஏன்னா அது டவுன் த லேயர் கீழே போகும். இதில் எல்லாரும் வந்து டிஜி அப்பாயின்மெண்ட் 2 இயர்ஸ் மட்டும் பேசுகிறாங்க அருள். அது வந்து எஸ்பிஸுக்கும் ஐஜிஸுக்கும் எல்லாருக்குமே அவன் சொல்கிறான். அதை எவனுமே கண்டுக்கிறது இல்லை. 3 மாதத்துக்கு 3 அதிகாரியை மாற்றுறது, அந்த கேலி கூத்து நடந்துகிட்ருக்குல்ல. இது இன்னும் கொஞ்சம் விரித்து பார்த்திங்கன்னா போலீஸ் ரிஃபார்ம்ஸை தாண்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஆஃப்கோர்ஸ் இதுக்கு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லை. ஆனாலும் நான் சொல்கிறேன், இது அடிநாதம் வந்து இது எப்படி மொராலை பாதிக்கும்னு. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு 4 வருஷத்தில், 4 வருஷம் கூட இல்லை, வந்த 3.5 வருஷத்தில் 5 ஹெல்த் செக்ரட்டரி. வந்த 3.5 வருஷத்தில் 2001 மேலே வந்தாங்கல்ல, 2002, 2023, 2024 நவம்பருக்கு முன்னால் வரைக்கும் அதுக்குள்ளே சாதித்து முடிச்சிட்டாங்க. 3.5 வருஷத்தில் 5 ஹெல்த் செக்ரட்டரி. வரும்போது ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, செந்தில்குமார், சுப்ரியா சாகு, செந்தில்குமார், சுப்ரியா சாகு, மறுபடியும் செந்தில்குமார். நபர்கள் ஒன்றா இருந்தாலும் 5 முறை இல்லையா? 3.5 வருஷத்தில் 5 ஹெல்த் செக்ரட்டரி. அப்போ நிர்வாகம் வந்து மிக மோசமான கண்டிஷனில் இருக்குது. எஸ்பெஷலி போலீஸ் இஸ் இன் சீரியஸ் ட்ரபிள். அதாவது எடப்பாடியோட ஒரு பாயிண்ட் கரெக்டு. ஒரு ரெகுலர் டிஜியை எப்போ அப்பாயிண்ட் பண்ண முடியாமல் போகும்னா, அந்த ரேங்கில் இருக்கக்கூடிய ஓரிரு அதிகாரிகள் உடல்நலம் குன்றி இருக்கிறார்கள், திறமையான அதிகாரிகள். அவர்கள் வந்தால் தான் அப்பாயின்மெண்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்த லெவலில் இருக்க அதிகாரிகள் மேலே கிரிமினல் சார்ஜஸ் இருக்குது, அவங்க மேலே பேடு ஆன்டிசிடென்ட்ஸ் இருக்குது. அது ஒன்று. 2வது, பொலிட்டிக்கலி ரூலிங் பார்ட்டிக்குள்ளே ஒரு மேசிவ் சன்னிங் இருக்குது, ஏதோ ஒரு மோதல் இருக்குது. தட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன். அது 2மே இல்லை. ஏன்னா இப்போ இந்த பதவிக்கு வரக்கூடிய அதிகாரிகள் லிஸ்ட்டில் இருக்கவங்க மேலெலாம் பெரிய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை, க்ளீன் ஹேண்டெல்லாம் இருக்காங்க அதில். ஓகே. முதல் 8 பேரில், அந்த முதல் 8 பேரில் அதுலேயும் அந்த முதல் 3 பேர் வந்து வெரி குட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. சீமா அகர்வால், சந்தீப் ராய் ராத்தோர், ராஜீவ்குமார். அதில் சீமா அகர்வால்லாம் க்ளீன் ஹேண்டுங்க, வெரி க்ளீன் ஹேண்டு. எந்த குறையும் நீங்கள் சொல்ல முடியாது. என்ன ரூலிங் பார்ட்டிக்கு தாளம் தட்ட மாட்டாங்க. நீங்கள் இதுக்கு தானே ஜட்ஜ்மெண்ட் வருது. இது எந்த இதில் என்ன திரும்பவும் சொல்கிறேங்க, இதோட விளைவுகள் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது இந்த அரசாங்கத்துக்கு பெரிய கெட்ட பேர் உண்டாக்க போகுது. நம்பர் 1 இமீடியட் ப்ராப்ளம் என்னென்னா, கண்டெம்ப்டில் மாட்டுறீங்க. சரி, அது இமீடியட் ப்ராப்ளம். சரி. இந்த உங்களுக்கு அந்த ஜிஓவே கோஷ் ஆகுது, சீஃப் செக்ரட்டரி கூண்டில் ஏற்றுறான்னா உங்களுக்கு அசிங்கம். இந்த கவர்மெண்ட்டில் வெக்கானட்ஸ் பேசுவாங்க, அரசாங்கம் முகத்தில் சாணி அள்ளி பூசிட்டு இருக்கும். நம்பர் 2 லாங் டேர்ம் ப்ராப்ளம். அதுதான் ரொம்ப முக்கியம். லாங் டேர்மில் மொரால் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ் அஃபெக்ட் ஆகும். அந்த ரேங்க்குக்கு வர வாய்ப்பே இல்லாதவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் டிமாரலைஸ் ஆகும்போது அது அவங்களோட வேலையில் காட்டும். இன்னொன்று, அந்த ரிட்டையர்டு டிஜி ஒருத்தர் சொன்ன மாதிரி, தி எரா ஆஃப் அட்ஹாக் இன்சார்ஜ் டிஜிஸ் ஹேஸ் பிகான். இது ஆபத்தானது. இல்லை, நீங்கள் இன்ஸ்டிடியூஷனல் வைஸ் பேசுகிறீங்க. அதாவது இன்ஸ்டிடியூஷனல் டேமேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் உங்களுக்கு வந்து ஆளும் கட்சிக்கு விசுவாசமாக, பிரதமருக்கோ முதலமைச்சருக்கு விசுவாசமாக இருக்க வரைக்கும் அதில் 1000 தப்பு இருந்தாலும் கூட வந்து அதை சரி பண்ணிடலாம். ஏன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்போட ஹெகமனி கண்ட்ரோல் இருக்க வரைக்கும் போலீஸில் 1000 கோளாறுகள் இருந்தாலும் we can rectify it. ஏன்னா ஸ்டாலினோ எடப்பாடியோ பப்ளிக் ப்ரெஷர் அதிகமாகுதுன்னா அவங்க ஓரளவாவது அதுக்கு மதிப்பு கொடுத்து நிலைமையை சீர்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த ஒரு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனால் சிஎம் கண்ட்ரோலில் இல்லாமல் போலீஸ் போகுதுன்னா அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அவனை ஓட்டாக்காக போகிறான். 60 வயசு ஆச்சு ரிட்டையர் ஆகி போகிறான், எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்கும்.
தட்ஸ் வை இன்ஸ்டிடியூஷனல் டேமேஜ் இஸ் மோர் டேஞ்சரஸ். இல்லை அதான் கேட்க வந்தேன். மேபி என் கொஸ்டின் கொச்சையாக கூட இருக்கலாம். இதனால் மக்களுக்கு கிரவுண்டுலேயோ ஓட்டுலேயோ வாக்குலேயோ ஒரு பைசா கூட நமக்கு வந்து ட்ராபேக் இல்லை, போடு பார்த்துக்கலாம் அப்படின்றதா? அதுதான் அது ஒன்று வந்து திமுகவுக்கு இதால் வாக்கு வங்கியில் எந்த பாதிப்பும் இல்லைன்றீங்க. இருக்கலாம், எஸ், அவங்களுக்கு ஓட் பேங்க் வைஸ் எதுவும் இல்லாமல் இருக்கலாம், ஃபைன். பட் மக்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எப்படின்னா நல்ல அதிகாரிகள் வந்து டிமாரலைஸ் ஆகிடுவாங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இன்னைக்கு ஐபிஎஸ்ல 25 வயசுல வேலைக்கு சேர்றவர் ஒவ்வொரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட கனவும் டிஜி தானே இல்லையா? அதில் நேர்மையாக காலமெல்லாம் கஷ்டப்பட்டு எவ்வளோ சிக்கல்களுக்கு மத்தியில் ஒத்த பைசா வாங்காமல், ஒத்த பைசானா பைசா மட்டும் இல்லை நான் சொல்கிறது, சட்டத்துக்கு புறம்பாக செய்யாமல் மனசாட்சியை மட்டுமே தன்னோட வழிகாட்டு நெறியாக தர்மமாக கொண்டு பிரின்சிபலாக வாழ்ந்து தன்னை பார்க்க வர கெஸ்ட்டு கூட வந்து சஸ்பென்ஸ் ஃபண்டு நிறையா இருக்கும், லட்சக்கணக்கில் இருக்கும், அதுலேருந்து எடுக்காமல் தன் பர்சுலேருந்து எடுத்து காசை கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க, காஃபி வாங்கினார் சொல்லி கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க. அவங்களுக்கும் கனவு வந்து டிஜி ஆகிறதா இருக்கும். அல்லது ஓரளவு கரப்ட் ஆஃபீஸராக இருப்பான், ஆனால் அவனுக்கு சீனியாரிட்டி இருக்கும், அவனோட கனவும் டிஜியாக இருக்கும். இப்போ அதுக்கு உனக்கு வாய்ப்பே கிடையாதுக்கண்ணா, நீ எனக்கு தாளம் தட்டலன்னா, இது திமுகனா இன்னைக்கு திமுக, நாளைக்கு அண்ணா திமுகனா அண்ணா திமுக, நீ எனக்கு தாளம் தட்டலன்னா பொறுப்பு டிஜி தான். டிஜி இல்லைன்ற ஒரு முன்னுதாரணத்தை ஸ்டாலின் கவர்மெண்ட் ஏற்படுத்திடுச்சு. வெரி பேட். தட்ஸ் வை ஐ சே இட்ஸ் an institutional damage. வெரி பேட் எக்ஸாம்பிள்ன்ற வார்த்தை சரியான வார்த்தை, காமன் மேனுக்கு புரிகிற வார்த்தை வெரி பேட் எக்ஸாம்பிள். ரொம்ப லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறதுனா இன்ஸ்டிடியூஷன் டேமேஜ். இன்ஸ்டிடியூஷனல் டேமேஜ்ன்றது தான் இப்போ நீங்கள் சொன்னீங்களே, என்னது இது என்ன சொன்னீங்க இதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை? நான் சொன்னது வந்து இந்த பேட் எக்ஸாம்பிள், வெரி பேட் எக்ஸாம்பிள். பேட் எக்ஸாம்பிள்ன்றது தான் இன்ஸ்டிடியூஷனல் டேமேஜ். நான் சொன்னல உங்களுக்கு அந்த தகுதி இருக்குங்க. ஏங்க இப்படி கூட ஒரு சுச்சுவேஷன் வருங்க, 9 டிஜியில் ஒரு டிஜிக்கு தாங்க தகுதி இருக்குது, மற்ற 8 பேருமே வந்து திலாலங்கடி சம்சாகிரி, ஆனால் அவர் தான் தகுதி இருக்குது, அவருக்கு தான் சர்வீஸ் இருக்குது, இவங்களெல்லாம் விட அவர் தான் வந்து சீனியரு. ஆனால் அதில் 9வது ஆளை தூக்கி மேலே உட்கார வைக்க முடியல. இப்போ இருக்க வெங்கட்ராமன் மேலே தனிப்பட்ட முறையில் எந்த புகாரும் இல்லை. இதை மறுபடியும் நான் சொல்கிறேன். இல்லை, அதை சென்டினேட் பண்ணி பதிவு பண்ணுறாரு, அவருக்கு எதிரானது கிடையாது, அவரை வச்சு நம்ம பேசவே இல்லைன்றாரு. இண்டிவிஜுவல் வெங்கட்ராமனுக்கு எதிரான இன்சார்ஜ் டிஜிக்கு எதிரானது அல்ல. அவர் மேலே தனிப்பட்ட முறையில் எந்த புகாரும் யாரும் சொல்லலை. ஹி சீம்ஸ் டு பி அ க்ளீன் மேன். அவர் வந்து ஒரு நல்ல அதிகாரியாக, நேர்மையான அதிகாரியாகத்தான் அறியப்படுகிறார். தனிப்பட்ட வெங்கட்ராமனுக்கு எதிரானது அல்ல. இஷ்யூ அது இல்லை. இஷ்யூ வந்து இன்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, இன்ஸ்டிடியூஷன் டேமேஜ். இது நாளைக்கு எப்படி போகும் நீங்கள் கேட்டிங்களா? எங்களுக்கு ஓட்டு பற்றி கவலை இல்லை, இதை வச்சா ஓட்டு போட போகிறான், அது உண்மை. அந்த தைரியத்தில் தானே இவங்க செய்கிறாங்க. அந்த தைரியத்தில் தான் செய்கிறாங்க. ஓகே, லாங் டேர்ம் டேமேஜ் என்ன? நாளைக்கு ஸ்டாலின் போயிடுவார், எடப்பாடி வருவார், எடப்பாடி போயிட்டு இன்னொரு XYZ வருவாங்க. இது என்ன ஆகிடும்? கீழ்மட்டத்தில் இருக்க அதிகாரிகள் அந்த IG ரேங்க்குக்கு மேலே போகும்போது நான் இதுக்கு வந்து நேர்மையாக இருக்கணும், எப்படி இருந்தாலும் அவன் யாரை போட போகிறான், யார் ரூலிங் பார்ட்டிக்கு பூஜா தூக்குறானோ காவடி தூக்குறானோ அவனை தானே போட போகிறான். எகட கட்டு போங்க. இன்னொன்று, அவன் வேலையில் இது காட்டும். ஓகே, அவன் வேலையில் காட்டுங்க. ஏங்க போலீஸ் தானங்க முதுகெலும்பு. நீங்கள் வந்து போலீஸ் எல்லாம் வாழ முடியுமா? முடியாது. இம்மிடியட் ரிலீஃப் எங்கே கிடைக்கும் உங்களுக்கு? போலீஸில் தான் கிடைக்கும். 1000 குறை இருக்கட்டும், 1000 somebody said police is an evil, a necessary evil. Somebody said, okay, necessary evil, a necessary evil. Some Delhi some conference, okay. In fact some very big bureaucrat, some IAS officer, IPS officer. Police is an evil, a necessary evil. You can't live without police even for a day. அப்புறம் ஒரு அரசாங்கத்தோட அளவுகோல் அடையாளமே வந்து போலீஸ் தான். இப்போ அதில் வந்து நீங்கள் பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் நடந்த தவறுகளை மன்னிச்சிடலாம். ஓகே, ஏன்னா அரசாங்கங்கள் வந்து அந்த சட்டத்தில் இருக்க லூப் ஹோல்ஸை யூஸ் பண்ணிட்டு. பட் ஆஃப்டர் பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே மாறுது. அதுவும் அது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகும் போது அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எவால்வ் ஆகிருக்குது. 8 ஸ்டேட் போய் கண்டெம்ப்டில் மாட்டியிருக்கான். திரும்ப அந்த கண்டெம்ப்டுக்கு பிறகு அந்த கண்டெம்ப்டுக்கு பிறகு யூபிஎஸ்சியும் ஹோம் மினிஸ்ட்ரியும் ஃப்ரெஷ் கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், அப்பாவை சொல்கிறாரு ஸ்பீக்கர், எவ்வளோ தவறான ஒரு தகவல். அப்பட்டமாக சுப்ரீம் கோர்ட்டை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கங்க. அது இதை பாருங்கள், இப்போ நாளைக்கு இந்த ஹென்ரி திப்பேன் போட்ட கண்டெம்ப்டில் வந்து இமீடியட்டாக எதுவும் ஆகாமல் கூட இருக்கலாம். திடீர்னு சுப்ரீம் கோர்ட் மாற்றி கூட பேசும். சுப்ரீம் கோர்ட் இஸ் அன்பிரடிக்டபிள். எல்லா ஸ்டேட்டும் இதை மீறான், தமிழ்நாடு மட்டும் எதுக்கு எடுத்துகிட்டு வர நீங்கள்? இது ஒட்டுமொத்தமாக நாங்கள் விசாரிக்க விரும்புகிறோம், லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்புகிறோம். பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட்டே நாங்கள் மறுபரிசீலனை பண்ணுறதுக்கு லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்புகிறோன்னு கூட ஒரு ஜட்ஜு சொல்லலாம். வாய்ப்பு இருக்குது. இவங்க தப்பிச்சு கூட போகலாம். நான் அதெல்லாம் மறுக்கல.
பட் வாட் அபவுட் த இன்ஸ்டிடியூஷனல் டேமேஜ்? அதுதான் பிரச்சனை. ஸோ ஒரு இதில் தமிழ்நாடு மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்ட் ஸ்டேட் இருக்குல்ல, தமிழ்நாடு இஸ் ஹெவன், அதில் சந்தேகம். தமிழ்நாடு போலீஸ் மேலேயும் ஒரு ஸ்காட்லாண்டு அடிக்கடியே பேசுறீங்கல்ல. நான் ஸ்காட்லாண்டுக்கு அடைய உங்களுக்கு நீங்களே மாலை போட்டுக்கிறீங்கல்ல, அப்போ எதுக்கு இந்த தப்பான காரியத்தை, தவறான காரியத்தை, ஒரு சட்டவிரோதமான காரியத்தை, அரசியலமைப்பு சாசனத்துக்கு விரோதமான காரியத்தை, உச்சநீதிமன்றத்தை நேரடியாக சவாலுக்கு விடுற காரியத்தை செய்கிறீங்க? இன்றைக்கி இந்த கவர்னருக்கு எதிராக போய் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தானே ரிலீஃப் வாங்குறீங்க. இன்றைக்கி அந்த சுப்ரீம் கோர்ட்டையே நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்கல்ல. குடியரசுத் தலைவர் மேட்டர், ஆளுநர் மேட்டர் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணீங்க, தமிழ்நாட்டுக்கு ரிலீஃப் வாங்கினீங்க. நீங்கள் வாங்கி கொடுத்த ஸ்டாலின் கவர்மெண்ட்டுடைய முன்முயற்சிகளால் இன்றைக்கி இந்தியா பூராவே வந்து எதிர்க்கட்சி மாநிலங்கள், ஆளக்கூடிய மாநிலங்களில் வந்து ஆளுநர்களின் கொட்டம் அடக்கப்பட்டிருக்கிறது. ஏன் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸில் கூட இன்றைக்கி ஒரு ஆளுநர் நினைச்சாருன்னா அந்த சிஎம்க்கு எதிராக போக முடியாது. லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கி கொடுத்தது ஸ்டாலின் கவர்மெண்ட். அப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஓடுறீங்கல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இன்றைக்கி அந்த சுப்ரீம் கோர்ட்டில் டிஜி விஷயத்தில் ஏன் இப்படி ஒரு தப்பு பண்ணி, ஏன் நீங்களாக போய் தேவையில்லாத ஒரு சிக்கல் அருளை, அதாவது சில பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து அவசியம் கருதி சம்பாதிக்கலாம். அன்வான்ட், கம்ப்ளீட்லி அன்வான்ட். இப்போ நான் என்ன கேட்குறேன், தெளிவாக கேட்குறேன். இப்போ அந்த 3 பேரில் உங்களுக்கு ஒத்து வரல, அவங்க டிஜி ஆனோன்னு உங்களுக்கு எதிராக போயிடுவாங்களா? அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு நடப்பாங்க, அது உங்களுக்கு தான் நல்லது. இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி, நீங்கள் கேட்குற சிந்தனை வந்து ஏன் சிஎம்க்கு இருந்திருக்காது? அப்போது இதில் பல பேர் சொல்கிறாங்க, பல அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க, தனிநபர்கள் சொல்கிறாங்க, there is a ரூலர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் தான், அதிகாரிகளோட ஆட்சி தான் நடக்குதுங்கிறது இது இன்னொரு சாட்சி அப்படிங்கிறாங்க. அதிகாரிகளோட ஆட்சி தான் இங்கே நடக்குதுன்றதுக்கு இதுவும் ஒரு சாட்சின்றது உண்மை. சில அதிகாரிகள் விரல் வெட்டி எண்ணக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஓரிரு ஐஏஎஸ் அதிகாரிகளும். இதில் இன்னொன்று என்னென்னா ஐஏஎஸும் ஐபிஎஸும் கொலிட் ஆகிட்டாங்க. அதுதான் இங்கே ரொம்ப பெரிய ஆபத்து. தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஆபத்து கொலிஷன் ஆஃப் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். என்றைக்குமே நீங்கள் வந்து ஐபிஎஸ் லாபியை வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ரிங் உள்ள சேர்க்க மாட்டாங்க. ஜெயலலிதா பீரியடாக இருக்கட்டும், கருணாநிதி பீரியடாக இருக்கட்டும், அந்த ரிங் உள்ள அவங்க சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா ஐஏஎஸ் கீழே தான் ஐபிஎஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ஹைரார்கி அப்படி தான் இருக்கும். இங்கே அதுவே இப்படி போயிடுச்சு. நான் சொல்கிறது நீ கேளு, நான் சொல்கிறது நீ கேளு, நீ சொல்கிறது நான் கேட்குறேன், அப்படி போயிடுவோம். இதோட ஆபத்தே இதுதான். இன்றைக்கி இது இப்போ தெரியாதுங்க அவங்களுக்கு. எல்லாம் நல்லா இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. விமர்சிக்கிறவங்களெல்லாம் வந்து அவங்க வந்து எதிரின்னு பார்க்குறாங்க. இல்லை, முதல்வர் கை மீறி கை இருக்குது அப்படி தான் தோணுது. அப்படி இருக்குன்னா அது ஆட்சிக்கு ஆபத்தானது. பட் அது முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு இருக்கணும். ஏன்னா 2 அப்பாயின்மெண்ட்டை ஒழுங்காக பண்ணிங்கல்ல. இப்போ காமன் மேனுக்கு இது என்னங்க இல்லாமல் திமுக ஓட்டு போடுறோம், திமுக ஓட்டு போட போகிறான், அண்ணா திமுக ஓட்டு போடுறோம், அண்ணா திமுக டிஜியாவது பொறுப்பு டிஜியாவது ஏதாவது அவங்க ஒன்றும் புரியவே புரியாது. எத்தனை அரசியல் கட்சிக்கு இது புரிஞ்சுது? ஏன் இது குறித்து சீமான் அறிக்கை கொடுக்கல, ஏன் விஜய் அறிக்கை கொடுக்கல, ஏன் பாமக அறிக்கை கொடுக்கல? ஐ திங்க் ஸோ பாமக கொடுத்த மாதிரி தோணுது. பாமக ஓகே, சப்ஜெக்ட் எதுக்கு செல்வ பிறந்தக்கு சொம்பு தூக்குறாரு, காவடி தூக்குறாரு, தப்பே இல்லை. 5 பேரை போட்டிருக்காங்கன்றாரு. எங்கே போட்டாங்க 5 பேரை? எங்கே போட்டாங்க? 8 கண்டெம்ட் பெட்டிஷன் வந்த பிறகு போட்டிருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு எதுக்கு போய் நீ முட்டு கொடுக்குற? இது எவ்வளோ பெரிய தப்புங்க இது. இதில் 2 இடதுசாரிகளும் திரும்பவும் பேசியிருக்கணுங்க. இப்போ பேசியிருக்கணுங்க. இது முதலமைச்சர் அவர்களே தவறு. பொறுப்பு டிஜி அமைப்பு நீங்கள் போட்டது போலீஸ் ஃபோர்ஸோட மொரலை வந்து அடிக்கும். 8 டிஜிஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கலன்றது காவல்துறையோட மன உறுதியை சீர்குலைக்கும். எடப்பாடி பேசுகிறார்ல, ரொம்ப அழகாக எடப்பாடி பேசினார் இந்த விஷயத்தில். இது நான் ஃபங்க்ஷனல் கவர்மெண்ட்டு, செயல்படாத அரசு. செயல்படாத அரசு தான் பொறுப்பு டிஜி நியமிக்கும். ஓகே ஓகே, ஒன்லி a non-functional government can appoint in charge DG when especially the Supreme Court clearly says there is no concept called ad hoc DG or in charge DG or a stepney DG. It's a stepney DG ன்றாங்க. எப்படி இருக்க முடியும்? நாங்கள் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸை மீறுவோன்னு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டே சொல்லுதுன்னா நம்ம எல்லாம் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. தன்னுடைய பல அரசியல் இலக்குகளை உச்சநீதிமன்றத்தின் மூலமாகத்தான் திமுக இன்று அடைந்து கொண்டிருக்கிறது. மாநில சுயாட்சி, ஆளுநருடைய கட்டுப்படுத்துவது, இது எல்லாமே நிதி உதவி பெறுது. உனக்கு எல்லா பிரச்சனாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தானே ஓடுறா. இப்போ இன்றைக்கி வந்து சமக்கிரக சிக்ஷாவில் ஃபண்டு இல்லைன்னா எங்கே போகிறீங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகிறீங்க. ஆர்டிஐயில் ஃபண்டு வரலையா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க. கவர்னர் இம்சை கொடுக்குறாரா? அந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன கைட்லைன்ஸை நீங்கள் மீறுறீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு எதிராக போகுன்ற புரிதல் உங்களுக்கு இல்லை. நீங்கள் அப்போ எந்த துணிச்சலை இதை பண்ணுறீங்க? இது யார் கொடுக்குற ஐடியா? அப்போ அந்த கோட்டேரி இதை பண்ணுறாங்க. அதாவது ஸ்டாலின் கட்டுப்பாட்டாக மீறுறாங்க. அது மீறுறதுக்கு அவர் அலோவ் பண்ணுறாரு. இது அவங்க மீறுறாங்களா மீறலான்றது இம்மெட்டீரியல் ரோல். இது அட் த எண்ட் ஆஃப் த டே இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் பேர் தான் சார் கெட்டு போகுது. அது அவருக்கு புரியணும் இல்லை, அல்லது திமுகவில் யாருக்காவது புரியணும் இல்லை, உதயநிதிக்கு புரியணும் இல்லை, அல்லது சீனியர் மினிஸ்டர்ஸ்க்கு புரியணும் இல்லை. அப்பா விட்டு எதுக்கு டிஃபெண்ட் பண்ணுறாங்க? எங்க உங்கள் தலையில் விடிய போதுங்க இது.
உங்கள் தலைனா உங்கள் தலை மட்டும் இல்லை, மாநில அரசோட தலையில் முடிய போகுது. இப்போ நான் கேட்குறேங்க, இப்போ நாளைக்கு இதை சீரியஸாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து இஸ் அன்பிரடிக்டபிள் ஆர்ஸ். இந்த கேஸை வந்து ஏன் 8 ஸ்டேட்டு மீறி இருக்கான், இவனும் மீறி இருக்கான், அதனால் எல்லாரும் மீறுறான், நாங்கள் இதை லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்புகிறோம்னா தப்பிச்சிட்டாங்க, சில வருஷம் ஓடும், மறந்துடுவோம் அதுக்குள்ளே. இல்லை நீ பண்ணது தப்புனா இவ்வளோ சொன்ன பிறகும் அந்த 8 பேரும் 24 பண்ணான், 25 நாங்கள் யூபிஎஸ்சி கைட்லைன்ஸ் கொடுத்த பிறகு நீ பண்ணுறோன்னா இதுதான் சீரியஸு. கூண்டில் ஏறிட்டான்னு வச்சுங்க, சீஃப் செக்ரட்டரி கூண்டில் ஏற்றுறான்னா அசிங்கம் இல்லை உங்களுக்கு? சிஎம் கூண்டில் ஏற மாட்டார், சீஃப் செக்ரட்டரியும் பொறுப்பு டிஜி தான் ஏறுவாங்க. அவர் ஏறுறதுங்கிறது தமிழ்நாடு ஏறுறது தானே. சீஃப் செக்ரட்டரி ஏற்றிட்டாங்க என்ன பண்ணுவீங்க? கண்டெம்ட்டோட லாஜிக்கல் எண்டா தானே. ஓகே, அப்போ இது ஏன் சீஃப் செக்ரட்டரி தலையிட்டு தடுத்துருக்கலாம்ல? அதாவது இந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸில் மீறதால உங்களுக்கு ஏதோ பொலிட்டிக்கலாக பெரிய லாபம் வரப்போகுது, ஒரு 50 சீட் ஜெயிச்சு கூடுதலாக நீங்கள் வந்து ஜெயிக்க போகிறீங்க, கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட போகிறீங்க அப்படின்னா கூட பண்ணலாம். 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இன்ஃபேக்ட் இதால் நீங்கள் ஜெயிக்க போகிறது தோக்க போகிறது ரெண்டுமே கிடையாது. ஆனால் இது உங்களுக்கு ஒரு நெருக்கடியாக தான் கொண்டு வரப்போகுது. நான் சொல்கிறேங்க அருள், நெருக்கடியே இல்லாமல் கூட நீங்கள் தப்பிக்கலாம். அதை தான் நான் சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட் வந்து இதை நோட்டீஸ் ஆர்டர் பண்ணிட்டு கூட விட்டுடலாம், அப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் 24ல் 8 ஸ்டேட் மேலே வந்து கண்டெம்ட் எடுக்கும்போது சில ஸ்டேட்ஸுக்கு தான் வந்து சீஃப் செக்ரட்டரி யாருக்கான அப்பியர் ஆகணும்னா, சில ஸ்டேட்ஸுக்கு வந்து வர தேவையில்லை, அவங்களுக்கு கீழே வந்தால் போட்டுட்டான். ஜார்க்கண்டுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டான், சிஎஸ்ஆர் அப்பியர் ஆகணும்ட்டான். இந்த மாதிரி குளறுபடி நிறையா இருக்குது. தெர் ஆர் கன்ஃபியூஷன்ஸ். அது இருக்க பெஞ்சை பொறுத்தது. கோர்ட்லேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம், கண்டெம்ட்லேருந்து கூட. வாட் அபவுட் த இன்ஸ்டிடியூஷனல் டேமேஜ்? அதனால் திராவிட மாடல் ஆட்சியின் கரும்புள்ளி பொறுப்பு டிஜி அப்பாயின்மெண்ட், இதை பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நம்மள மாதிரி பேசுகிறவங்களாம் அவங்க ஒன்று விரோதியாக பார்க்குறாங்க, இல்லை இவங்கெல்லாம் அட்டென்ஷன் சீக்கிங்க்கு பேசுகிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களாம். நமக்கு என்னங்க அட்டென்ஷன் சீக்கிங் ஃபார் வாட்? அது இவ்வளோ வயசுக்கு பிறகு எனக்குலாம் அட்டென்ஷனை சீக் பண்ணின்னா ஆக போகுது. 10 பைசா லாபம் உண்டா எனக்கு? எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திராவிட மாடல் ஆட்சியின் மிகப்பெரிய சறுக்கல், திராவிட மாடல் ஆட்சியின் கரும்புள்ளி, திராவிட மாடல் ஆட்சியின் மிகப்பெரிய தவறு பொறுப்பு டிஜி அப்பாயின்மெண்ட். இது காவல்துறையில் மாநில அரசின் முதுகெலும்பாக, எந்த ஒரு அரசாங்கத்தின் முதுகெலும்பாகவும் கருதப்படக்கூடிய காவல்துறையில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். இதனுடைய பலனை தமிழ்நாடு அடுத்த சில ஆண்டுகளுக்கு அனுபவிக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட முடிவுகளை மாற்றப் போகிறாரா அல்லது இதை கவனத்தை எடுத்துக்கொள்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.